10ஆம் வகுப்புக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் நிச்சயமா ரிசல்ட் வந்து டேட் மாத்த போறாங்க. அதுல எந்த விதமான ஒரு சேஞ்சுமே இருக்க போறது வந்து கிடையாது. அதாவது 17 19ஆம் தேதி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, 11க்கும் 10க்கும் அந்த ரிசல்ட் டேட் கண்டிப்பா இருக்காது. ஓகேவா, டோன்ட் வரி. ஏன் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கான ரிசல்ட்டையும் சீக்கிரமா வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வைக்க தொடங்கியதாக தகவல்லாம் வந்து வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம முன்கூட்டிய தேர்வு முடிவுகளை அவர்களுக்கும் வந்து வெளியிட வேண்டும். ஏன்னா ரொம்ப ஒரு லாங் கேப், 8ல இருந்து 18 ஒரு 10 நாள் இடையில கேப் இருக்கு. சோ அதனால அவங்களுக்கும் சீக்கிரமா வந்து ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் எழத் தொடங்கி இருக்கு. இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, குரூப் சம்பந்தமான டவுட்ஸ் இப்பவே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ப்ரோ நான் பிஎஸ்சி எடுக்கட்டுமா, அப்புறமா பிபிஏ எடுக்கட்டுமா, பிசி எடுக்கட்டுமா, இல்ல காமர்ஸ் எடுக்கட்டுமா, என்ன குரூப் எடுக்கட்டும், இல்ல இன்ஜினியரிங் சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ்க்கு மேல கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய செல்லக்குட்டீஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையிலே எல்லாருக்குமே எல்லா விதமான டவுட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லதான் போறேன். 10க்கும் சரி, 11க்கும் சரி, 12க்கும் சரி, 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா, 10th பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த குரூப் வேணா எடுங்க. எவ்வளவு மார்க் கம்மியா இருந்தாலும் பிரச்சனையே வந்து கிடையாது. நம்முடைய அன்பில் மகேஷ் கூட இன்னொரு ஒரு அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, நம்முடைய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கோம். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு இமிடியேட்டா 12க்கு ரிசல்ட் வந்து வெளியிட்ட அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான மதிப்பெண்கள் வந்து மார்க் ஷீட்டை கொடுத்தோம் அப்படின்னா இமிடியேட்டா அவங்க போய் காலேஜ் சேரணும், அட்மிஷன் போடணும். எக்கச்சக்கமான வேலைகள் வந்து இருக்கு. மே 8ஆம் தேதி காலையில கரெக்டா 10 மணிக்கு ரிசல்ட்னா 9:59 வந்து வெப்சைட்ல வந்துடும். 10 மணிக்கு உங்க போனுக்கு வந்துடும். 11 மணிக்கு காலேஜுக்கு போயிடுங்க. எந்த காலேஜ் வந்து நீங்க அப்ளிகேஷன் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. 1க்கு 4 முறை வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ந்த பிறகு ஒரு நல்ல குரூப்பா வந்து எடுங்க. சும்மா கடமைக்கு சேர்றேன் ப்ரோ காலேஜ் அப்படின்னா அது உங்க இஷ்டம். நாம வந்து எதுவும் வந்து சொல்ல விரும்பல. உங்க இஷ்டம் போல நல்ல குரூப்பை செலக்ட் பண்ணுங்க. இது குரூப் சம்பந்தமான அட்வைஸ்க்கு மினிஸ்டர் சொல்லி இருக்கிறது. அண்ட் நம்ம சொல்றது இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா, பேப்பர் வேல்யூவேஷன் 10க்கு பாருங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10க்கு வந்து கிட்டத்தட்ட 5 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாட்கள் தான். மே 3ஆம் தேதி வரைக்கும் தான் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த பேப்பர் வேல்யூவேஷன் கேம்ப் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா இமிடியேட்டா 10க்கும் ரிசல்ட், 11க்கு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. ஸோ அப்படி இருக்கும்போது 11th 12th 10th எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அருகாமையிலே பக்கத்துல போன முறை 11th 12க்கு சேமா ரிசல்ட் வந்துச்சு, காலையில மதியானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த முறையும் அதே மாதிரியான மாடல்ஸ், அதே முறையான மெத்தட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செல்லக்குட்டீஸ், தேங்க்யூ சோ மச். இது மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமான அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.